வணக்கம். இது கிரைம் டைம். நான் நந்தா. சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்த குமரனின் பேர நிலத்தை ஆக்கிரமித்து அவருக்கு கொலை மிரட்டல் விடுத்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினரின் சகோதரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட நிலத்தரகர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா? சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரனின் பேரனுக்கு நியாயம் கிடைக்குமா? பேரன் நிலத்தை ஆக்கிரமித்த அதிமுக எம்எல்ஏவின் சகோதரர், அடுத்தவர் நிலத்தை ஆக்கிரமித்த நிலத்தரகர் சங்க தலைவர், போலீசாரை கண்டித்து கோஷம் போட்ட நிலத்தரகர்கள். சுதந்திர போராட்ட தியாகி கொடிக்காத்த குமரனின் பேரனுக்கு நேர்ந்த அநியாயம் நடந்தது என்ன? சென்னை பாலவாக்கம் அண்ணா சாலையை சேர்ந்தவர் 73 வயதான குமரேசன். சிவில் இன்ஜினியராக பணிபுரிந்து வரக்கூடிய இவர் சுதந்திர போராட்ட வீரர் கொடிக்காத்த குமரனின் பேரன் ஆவார். இவருக்கு சொந்தமான நிலம் சென்னை மதுரவாயல் ராஜலட்சுமி நகரில் உள்ளது. கடந்த 1992ஆம் ஆண்டு இந்த நிலத்தை குமரேசன் வாங்கியிருக்கிறார். கடந்த 2022ஆம் ஆண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்ய சென்ற போது மற்றொரு நபர் அவருடைய இடம் என்று போலியான ஆவணங்கள் மூலமாக அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது குறித்து நில அபகரிப்பு பிரிவு போலீசில் புகார் அளித்த குமரேசன் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி போலீஸ் பாதுகாப்புடன் இடத்தை மீட்டெடுத்து காம்பவுண்ட் சுவர் அமைத்துள்ளார். இந்நிலையில் கடந்த மாதம் குமரேசன் தன்னுடைய இடத்தை பார்க்க சென்ற போது மீண்டும் அந்த இடத்தை ஒருவர் ஆக்கிரமித்திருப்பது தெரியவந்தது. விசாரணையில் விருகம்பாக்கம் தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ ரவியின் சகோதரரும் நிலத்தரகர் சங்க மாநில தலைவருமான VN கண்ணன் அந்த இடத்தில் மேலும் ஒரு பூட்டை பூட்டி அந்த இடத்தை ஆக்கிரமித்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து கேட்டபோது தன்னுடைய குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விடுப்பதாக குமரேசன் மதுரவாயல் போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரின் அடிப்படையில் மதுரவாயல் போலீசார் விசாரணை மேற்கொண்டு VN கண்ணன், பூங்காவனம், நளினி, வனிதா உட்பட 10 பேர் மீது கொலை மிரட்டல் உள்ளிட்ட 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். நில ஆக்கிரமிப்பு மற்றும் மிரட்டல் வழக்கில் கைது செய்யப்படலாம் என்பதை அறிந்து தலைமறைவாக இருந்த VN கண்ணனை மதுரவாயல் போலீசார் தனிப்படை அமைத்து தேடி வந்தனர். இந்நிலையில் நேற்று மாலை விருகம்பாக்கம் பகுதியில் வைத்து கண்ணனை போலீசார் கைது செய்த போது மதுரவாயல் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். நிலத்தரகர்கள் சங்க மாநில தலைவர் VN கண்ணன் கைது செய்யப்பட்டதை அறிந்து ஏராளமான நிலத்தரகர்கள் மற்றும் அதிமுகவினர் காவல் நிலைய வளாகத்தில் திரண்டதால் அந்த இடமே பரபரப்பாக மாறியது. காவல் நிலையத்தை முற்றுகையிட்ட அவர்கள் போலீசாருக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த VN கண்ணனை காவல் நிலையத்திலிருந்து வெளியே அழைத்து வந்த போது ஏராளமான நிலத்தரகர்கள் போலீசாரை சூழ்ந்து கொண்டனர். கண்ணனை போலீஸ் வேனில் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்ல முற்பட்ட போது அங்கே கூடியிருந்த நிலத்தரகர்கள் போலீஸ் வாகனத்தை செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தினர். போலீசாருடன் வாக்குவாதம் செய்து அவர்களை தடுத்து நிறுத்தி கோஷம் எழுப்பியதால் மதுரவாயல் காவல் நிலைய வளாகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஆனால் போலீசார் அவர்களை கலைத்துவிட்டு கைது செய்யப்பட்ட VN கண்ணனை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அழைத்து சென்றனர். வழக்கை விசாரித்த நீதிபதி VN கண்ணனை 15 நாட்கள் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். ஆங்கிலேயர்களிடமிருந்து இந்தியாவை மீட்க கொடிக்காத்த குமரன் போராடிய நிலையில் இன்றைய அரசியல்வாதிகளிடமிருந்து தன்னுடைய நிலத்தை மீட்க போராடி வருகிறார் அவருடைய பேரன். புதுச்சேரியில் 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பிரபல ரவுடி உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நோட்டம் போட்ட 3 பேரை கத்திமுனையில் கடத்தி சென்று அவர்களை சித்திரவதை செய்து வீடியோ எடுத்துள்ளனர். 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் பரபரப்பு பின்னணி என்ன?
புதுச்சேரியில் கடந்த 14ஆம் தேதி நகரின் மைய பகுதியான ரெயின்போ நகர் 7வது குறுக்கு தெருவில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் 3 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டு கிடந்தனர். நகரின் மையப்பகுதியில் நடைபெற்ற இந்த கொலை சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. விசாரணையில் கொலையுண்ட 3 பேரில் ஒருவர் பிரபல தாதா டெஸ்தானின் மகன் ரஷீத் என்பதும் மற்ற இருவரும் தேவா மற்றும் ஆதி என்பதும் தெரிய வந்தது. 3 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பெரியகடை காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். கொலை நடைபெற்றிருப்பது பிரபல ரவுடி சத்யாவின் இடத்தில் என்று தெரியவர போலீசாரின் விசாரணை வளையம் சத்யா பக்கம் திரும்பியது. அப்போது சத்யாவின் கூட்டாளிகளான ரோடியார்பேட் பகுதியை சேர்ந்த சக்திவேல் மற்றும் சரணை பிடித்து விசாரித்ததில் 3 வாலிபர்களை கொலை செய்தது ரவுடி சத்யா கும்பல்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இதையடுத்து சென்னை கோயம்பேடு பகுதியில் பதுங்கியிருந்த ரவுடி சத்யாவை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டனர். இதில் பல அதிர்ச்சி தகவல்கள் போலீசாருக்கு தெரிய வந்தன. முதலியார்பேட் பகுதியை சேர்ந்த பிரபல ரவுடி விக்கிக்கும் சத்யாவிற்கும் முன்விரோதம் இருந்து வருகிறது. இதில் யார் யாரை முதலில் கொலை செய்வது என்ற போட்டி இருவருக்குள்ளும் இருந்து வந்தன. இந்நிலையில் விக்கி தன்னுடைய கூட்டாளிகளான ரஷீத், தேவா, ஆதி ஆகிய 3 பேரை வைத்து சத்யாவை கொலை செய்ய நோட்டமிட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 13ஆம் தேதி இரவு சத்யா தன்னுடைய மனைவியுடன் கடற்கரை சாலைக்கு சென்றபோது அவரை 3 இளைஞர்களும் பின்தொடர்ந்துள்ளனர். இதனை கண்ட சத்யா தன்னுடைய கூட்டாளிகள் 10 பேரை வரவழைத்து ரஷீத், தேவா, ஆதி ஆகிய 3வரையும் கத்தி முனையில் கடத்திச் சென்றிருக்கிறார். ரெயின்போ நகரில் உள்ள ரவுடி சத்யாவின் பாழடைந்த வீட்டு அருகில் இருந்த காளி மனைக்கு அழைத்து சென்று 3வரையும் அடித்து சித்திரவதை செய்து அதனை வீடியோ எடுத்து அவர்களை வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து இந்த வழக்கில் சத்யாவின் கூட்டாளிகளான சக்திவேல், சரண், சஞ்சீவி, ரவீந்திரகுமார், காமேஷ், சாரதி, விஷ்ணு, வெங்கடேஷ் மற்றும் ஒரு சிறார் உட்பட 10 பேரை போலீசார் கைது செய்தனர். கைதானவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்திய தடி, கத்தி மற்றும் இருசக்கர வாகனம் உள்ளிட்டவற்றும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. 10 பேரையும் நீதிபதி முன்பாக ஆஜர்படுத்தி 9 பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறாரை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்துள்ளனர். இந்த கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள சத்யாவின் அண்ணன் சங்கர், அவருடைய கூட்டாளிகள் அப்ரஹாம், விஷ்ணு மற்றும் மேலும் சிலரை போலீசார் தேடி வருகின்றனர். ரவுடி சத்யா மற்றும் அவருடைய அண்ணன் சங்கர் மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. 3 இளைஞர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியை பரபரப்பாக்கிய நிலையில் இந்த வழக்கில் பிரபல ரவுடிகள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது அந்த பரபரப்பை மேலும் கூட்டியுள்ளது.